ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்க ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப்பு. ஃபஸ்ட் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்குவோம். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 40 to 50% வதங்கினாலே போதும். தேங்காய் பால் சாதத்துக்கு காரத்துக்குன்னு வேறு எந்த விதமான ஸ்பைசஸும் ஆட் பண்ண மாட்டோம். அதனால் பச்சை மிளகா மட்டும்தான் காரம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். இந்த ராஸ்மல் போட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா அதோட பாதி அளவு தக்காளி எடுத்துக்கணும். கேட்டா புளிப்பு டேஸ்ட்டில் கிடைக்கும். அதனால் 2 வெங்காயம்னா ஒரு தக்காளி போதுமானது. அப்படியே ஊற வச்சுருக்க ரைஸை இது கூட ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை அளந்து ஊற்றிக்குவோம். 1 கப்பு ரைஸுக்கு 1½ கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இதுதான் அளவு. ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை அளந்து ஊற்றிக்குவோம். தேவைப்பட்டால் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு ரைஸ் எடுத்ததுனால 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் சாதம் பண்ணையில் உப்பு வந்து நார்மலாக எப்பயும் போகிற அளவு போட்டீங்கன்னா பத்தாத மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா தேங்காய் வந்து ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் உப்பு போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் ஒரு பிஞ்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக புதினா இலையை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வச்சு மூடிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குவோம். இது தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி, தாளிச்சா, முட்டை, தயிர் வாங்கி இந்த மாதிரி எல்லாமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.